ஹாய் லேர்னர்ஸ், நாம் இப்போ இஆர்பி இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரீ எவாலுவேஷன் ஸ்க்ரீனிங். இங்கே கம்பெனி என்ன இஆர்பி சிஸ்டம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு டைம் கன்சியூமிங்கான ஸ்டேஜ். ஏன் அப்படின்னா அவங்க கம்பெனிக்கு என்ன பேக்கேஜ் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத அவங்க சர்ச் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. ஸோ பேக்கேஜ் எவாலுவேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனியோட ப்ராஜெக்ட் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் அவங்க சூஸ் பண்ணியிருக்க பேக்கேஜ் பொறுத்து தான் இருக்குது. ஸோ அந்த கம்பெனி பேக்கேஜை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை சூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் பிளானிங் ஃபேஸ். ப்ராஜெக்ட் பிளானிங் ஃபேஸில் நம்ம ப்ராஜெக்டில் என்னென்ன விஷயம்லாம் பண்ண போகிறோம், யார் யாரை வச்சு அந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம பிளான் பண்ணி டிசைன் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். கேப் அனாலிசிஸ். கம்பெனிக்குன்னு ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும் அண்ட் இஆர்பி ஒரு சில விஷயத்த சப்போர்ட் பண்ணும். இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள கேப் என்ன அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி பேக்கேஜை சூஸ் பண்ணும். ஒரு பெஸ்ட் இஆர்பி பேக்கேஜ் அப்படின்னா அந்த கம்பெனி ரெக்யர்மெண்ட்டில் 80 to 85% வரைக்குமே அது சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், ரீஇன்ஜினியரிங். ரீஇன்ஜினியரிங்கில் நம்ம கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த பேக்கேஜை டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஆப்டிமமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். லோயர் காஸ்ட் அண்ட் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி ஆப்டிமம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நம்ம ரீஇன்ஜினியரிங்கில் ரீதிங்கிங் பண்ணலாம், இல்லை ரேடிக்கல் ரீடிசைன் பண்ணலாம். ஸோ ரீதிங்கிங் அப்படின்னா புதுசாக ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறது. ரேடிக்கல் ரீடிசைன் அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுற சிஸ்டமில் இருந்து டிஃப்ரெண்ட்டாக வேற ஒன்று நம்ம திங்க் பண்ணுறது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையுமே நம்ம இஆர்பி பேக்கேஜில் இன்க்ளூட் பண்ணலாம். நெக்ஸ்ட், கஸ்டமைசேஷன். கஸ்டமைசேஷனில் நம்ம கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேக்கேஜை டிசைன் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணுறோம். ஸோ அந்த ப்ரோட்டோடைப் யூஸ் பண்ணிவிட்டு த்ரூ அவுட்டாக அதை டெஸ்ட் பண்ணுறோம். லாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறோம். அடுத்தது, நம்ம டீமில் உள்ள எம்ப்ளாயீஸை ட்ரெயின் பண்ணணும். ஸோ தட் அவங்களுக்கு அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா கிடைக்கும். ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துலலாம் அந்த சிஸ்டமில் ஃபால்ட் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். கோயிங் லைவில் டெக்னிக்கல் அண்ட் ஃபங்க்ஷனல் ரெண்டுமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம். ஓல்டு சிஸ்டமை ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ சிஸ்டமை பிஸ்னஸில் யூஸ் பண்ணுறோம். இன்டியூசர் ட்ரைனிங்கில் எம்ப்ளாயி ஸ்கில்லை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். ட்ரைனிங் கொடுத்த எம்ப்ளாயீஸ்க்கு அவங்க என்னென்ன ஜாப்லாம் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். போஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷனில் அந்த சிஸ்டமோட ஆப்ரேஷன் என்ன அண்ட் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அண்ட் ட்ரைனிங் எஃபிஷியன்சி எப்படி இருக்கும், அதோட டியூரேஷன் என்ன அப்படின்றதையும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ என்னென்னலாம் என்ஹான்ஸ் பண்ணணுமோ இல்லைன்னா அப்கிரேட் பண்ணணுமோ அதெல்லாம் இந்த ஃபேஸில் நம்ம செய்வோம். பேக்கேஜை சூஸ் பண்ணுறதுலேருந்து அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்கிறது தான் இஆர்பி இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸ். தேங்க்யூ.